மார்னிங் காய்ஸ். டைம் இதில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சுவையான பால் தனியாக, டிகாஷன் தனியாக காய்ச்சி வடிகட்டி போட்ட டீ, ஓகேங்களா? இதுக்கு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எடுக்கணும். பாருங்கள், இதில் மிஸ் பண்ணலை வெல்லம். அதான் இப்படி ஒரு வெல்லம் இருக்கும் இல்லைங்களா, இது சாப்பிட்டா சுகர் அதிகம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். டீ குடிக்கிறவங்கெல்லாம் இது யூஸ் பண்ண பழகிக்கங்க. ஓகே பாய். சுவையான டீ பாருங்கள். ரெண்டு காம்பினேஷனுக்கும் சும்மா பக்காவாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சூப்பரா. ஸோ சுகர் எங்கே போனாலும் சுகர் இருக்குன்னு டீ காஃபி குடிக்காமல் இருக்காதீங்க. நல்ல டீயும் காஃபியும் ரெடி பண்ணிட்டு, இது அச்சு வெல்லம், கொப்பரை தேங்காய் வெல்லம், அப்படி வெல்லம் இருக்கும் இல்லையா, இவ்வளோ பெருசு கட்டியாக இருக்கும் இல்லையா, அதை வாங்கி நல்லா நசுக்கிட்டு அழகா நமக்கு சுவைத்தன்மை இந்த நுனி நாக்கு இங்கே மட்டும்தான் நமக்கு தேவை. மற்றபடி உள்ளே இறங்குறதுக்கெல்லாம் சுவைத்தன்மை தேவையில்லை. அதனால காஃபியோ டீயோ ஸ்ட்ராங்காக ஒரு கப்பு போட்டு இப்படி ஒரு சின்ன அச்சு வெல்லத்தை எடுத்து சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். ஓகே, பாய்.